ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கல்கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பேன் காஞ்சிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். இப்போ நல்லா குழைவாக வெந்துருச்சு அந்த சாதம் வச்சது, நம்ம பொங்கல் அரிசி வச்சது. இதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுங்க, குழந்தைங்கள்கிட்ட கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கல்கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வச்சுருக்கேன்னா, முக்கணிகளும் வச்சுருக்கேன், மா, பலா, வாழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி பாதாம், முந்திரி, திராட்சை வச்சுருக்கேன், ஏலக்காய் நாள் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு 1.5 கப் கல்கண்டு வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். குங்குமப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன் வாசனைக்காக. தேன் லாஸ்ட்டாக அது மேலே போடுறதுக்காக 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அரிசியை கழுவி குக்கரில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த அரிசி எடுத்த கப்பாலே 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 3.5 கப் அதில் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் பால் சேர்த்துட்டேன். இப்போ 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கூட வைக்கலாம். இது புது அரிசின்றதுனால ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால தான் ஒரு 1/2 கப் தண்ணி கம்மி பண்ணிட்டேன். 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பால் தண்ணி எல்லாம் சேர்த்து அரிசி அது குக்கரில் சேர்த்துட்டேன். குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 3லேருந்து 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ குக்கர் 4 வெயிட் அடிச்சிருச்சு, விசில் வந்துடுச்சு. எடுத்து அந்தாண்ட வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பேன் காஞ்சிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நான் அந்த பாதாமை வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஈஸியாக செய்ய தெரியாத பிள்ளைங்க கூட அதை செய்யலாம். இந்த பொங்கல் குக்கரில் வச்சு, அதனால தான் செஞ்சு காட்டுறேன். ஈஸியாகவும் இருக்கும். இந்த கல்கண்டு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் வறுபட்டுடுச்சு. அதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். திராட்சையும் சேர்த்து அந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். நெய் நிறையா சேர்த்துக்கிட்டாலும் பொங்கல் சூப்பராக தான் இருக்கும். நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நெய் தாராளமாகவே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஏலக்காவை கொஞ்சமாக கல்கண்டு எடுத்து பவுடர் பண்ணிட்டேன். அதே மிக்ஸி கப்பில் நம்ம வச்சுருக்கிற கல்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்படியே போட்டாலும் கரையும். சும்மா ஒரு 2 சுற்றி போட்டால் சீக்கிரம் செஞ்சிடலாம். அதனால தான். குக்கர் வெயிட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நான் அந்த க்ரீட்டிங் ஆட்டம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானியங்களெல்லாம் வச்சு, அரிசி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இதை நான் அப்புறமா எடுத்து அடையாக்கிடுவேன். ஊற வச்சு அடை தோசை மாதிரி ஊற்றிடுவேன். இது க்ரீட்டிங் காட்டணுன்றதுக்காக பானை மாதிரி வரைஞ்சி அது மேலே பொங்கல் பொங்குற மாதிரி அரிசியெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு.
இப்போ நல்லா குழைவாக வெந்துருச்சு அந்த சாதம் வச்சது, நம்ம பொங்கல் அரிசி வச்சது. இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த கல்கண்டு பவுடர் பண்ணியிருக்கோம்ல அதை கொட்டி கலந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு கிளறணும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க நீங்கள் கரண்டியால். இல்லாட்டி நம்ம கல்கண்டை கொட்டின உடனே வேற வேறன்னு தெரியும் அப்புறம் பார்க்குறதுக்கு. அதனால தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அது கூட நான் பொடிச்சு வச்சுருந்தேன்ல அந்த கல்கண்டு பவுடராக கொஞ்சமாக அதை சேர்த்து கிளறி கொடுக்கலாம். இப்போ கல்கண்டு அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தோடனே இப்போ கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அதில் இப்போ ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்குவோம். அப்போ தான் அந்த கல்கண்டு அதில் கரைஞ்சி நல்லா சாதத்தோடு ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடக்குள்ள. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி கொடுங்க அடி பிடிக்காமல். இப்போ கல்கண்டு சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கிளறி கொடுத்தேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு கல்கண்டு அந்த பொங்கலோடு சேர்ந்து. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்க்கணும். இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். நான் அந்த கல்கண்டே தான் கொஞ்சம் எடுத்து அந்த ஏலக்காய் 4 மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டேன். இதை சேர்த்து கிண்டியாச்சு. இப்போ இன்னொரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். அதில் இன்னொரு 2 நிமிஷம் வைங்க. இது மாதிரி நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் தூவிட்டு, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இப்போ இந்த வறுத்து வச்சு இந்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு இது எடுத்து வச்சுருக்கேன் குங்குமப்பூ, அதையும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷன் தான். நீங்கள் ஏலக்காவே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஏலக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் அதை சேர்த்துட்டேன். நல்லாயிருக்கும்ட்டு. இந்த கல்கண்டு பொங்கல் இந்த பழம் இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணக்குள்ள இப்போ சாப்பிடும் போது ரொம்ப ரிச்சாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த முக்கணிகளையும் சேர்த்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பிளேட்டில் காட்டுறேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி கல்கண்டு பொங்கல் நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்டு பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. இது கூட நான் அந்த முக்கணிகளும் வச்சுருக்கேன்ல, இந்த கல்கண்டு பொங்கலோட இந்த மா பலா வாழையை கலந்து பவுலில் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க. அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மாம்பழம் கட் பண்ணதை அதில் சேர்க்குறேன். நீங்கள் இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு எல்லாேருக்கும் பவுலில் எடுத்து இந்த கல்கண்டு பொங்கலை இந்த மாதிரி பழம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்கண்டு பொங்கலோட இந்த முக்கணியும் சேர்ந்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுங்க. குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.